போக பார்த்தா அரசாங்க வேலையை விட்டுட்டு ஏதாவது பிரைவேட் கம்பெனியில் போய் தான் வேலை செய்யலாம் போல. ஜிஎஸ் என்ன ஜிஎஸ் மழை பெய்ய காலையில் மழை எல்லாம் முடிஞ்சு வெள்ளம் எல்லாம் ஓடுன அப்புறம் வந்துக்கிறீங்க? அது மழைக்குள்ளேடாப்பா உடுப்பு துவச்சி போட்டு நான் காயில இனி நனைஞ்சு கொண்டு போய் உடுப்பு எல்லாம் எடுத்து சளி வந்து காய்ச்சல் வந்து எனக்கு இது எல்லாம் ஒத்து வராதானே. அப்போ அதான் வீட்டை இருந்துட்டேன். உங்களோட உடல் நலம் வந்து உங்களுக்கு முக்கியம் தான். இப்போ என்ன அளவில் வந்தீங்க? ஆமாங்கடாப்பா இப்போ இந்த அரசாங்கம் தெரியும் சரியான மோசம்டாப்பா. முந்தைய அரசாங்கம் மாதிரி இல்லை, கடும் வேலை. அவையில் அங்கே ஆஃபீஸில் இருந்தோன்னு அடிச்சு சொல்றேன்னு போட்டாம் வெள்ளமாம் சனம் பாவமாம் கள ஆய்வு செய்யட்டாம்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கணும். அதுக்கு தானே ஜிஎஸ் உங்களுக்கு சம்பளம் தராங்க. அதுக்கு தாண்டாப்பா. ஆனால் இந்த மழை வெயில் டைம்ல சும்மா திரிகிறது அங்கே இங்கேன்னு என்ன. அப்படிங்க என்ன அளவில் வந்துக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு 2-3 வீடை பார்ப்போம். என்ன சொன்னவங்க மரியாதை கொடுக்கத்தானே வேணும். என்ன ஜிஎஸ் 150 பேர் இருக்கிற கிராமம், இதில் ஒரு 3 வீடு தான் நான் பார்க்க போறீங்க. 3 வீடு பார்த்தா காணாதா தம்பி? நான் வந்து வீட்டை சும்மா இருந்து நிற்காது அவ்வளோ நாளா. ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஜிஎஸ் பிரிவு அவ்வளவும் மெப்பவளம் மண்டைக்குள்ள அடிச்சு வச்சுருக்கேன் பிரிண்ட் போட்டு. எந்த ரோட்ல வெள்ளம் நிற்கும், எந்த வீட்டில் தண்ணி நிற்கும், எந்த வீட்டுக்கு சீட்டு பறக்கும், எந்த வீட்டு மரம் முறிஞ்சு விழும் முழுக்க எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் வீட்டில் இருந்தோடனே எல்லாம் செஞ்சுட்டேன். கள்ள ஆய்வு முழுக்க செஞ்சு லிஸ்ட் போட்டு யாருக்கு நிவாரண மரணம் எல்லாம் பதிஞ்சு ரெடி. லிஸ்ட்டை காட்டுங்க பார்ப்போம். இந்த லிஸ்ட் ஜிஎஸ் என்ன ஜிஎஸ் இதில் இருக்கிற பேர்லாம் சும்மா சொந்தக்காரட்ட பேர்களாக இருக்குது. சொந்தக்கார பாவம் தானேடாப்பா. என்ன ஜிஎஸ் அதில் முக்கால்வாசி பேர் நாட்டிலே இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. வெளிநாட்டிலாம்டாப்பா இருக்கிறாங்க. அவங்களும் தெரியும் கஷ்டம் தானே. மற்றது வந்து நிவாரணம் வந்து வீட்டுக்கு தானே தம்பி, வீடு தானே பாதிக்கப்பட்டிருக்கு, ஆக்கள் இல்லையே. அதானே அப்போ வீட்டுக்கு தான் நிவாரணம். லிஸ்ட் பதிஞ்சிட்டீங்க? லிஸ்ட் பதிஞ்சாச்சு. அப்போ இந்த கலாய்வு சும்மா அவங்க சொன்னதுக்காக அவங்களுக்கு மரியாதை கொடுக்கத்தானே வேணும். உயர் அதிகாரிமா இருக்கு. எனக்கு இருக்கா ஜிஎஸ்? இன்னும் இந்த லிஸ்ட்டில் கடைசியால பேர் யாருண்டு? நம்மட பேர் இருக்கு பேர். அற்புதம் இருக்கு பேர். அற்புதம் இருக்கு. உனக்கு தராம நான் விடுவேனாப்பா. ஒரு துள்ளி தண்ணி வரையில ஜிஎஸ் வீட்டுக்குள்ள வரையிலையா? ஏன்னா நீங்க என்ன பிடிச்சது மேசன்? அதான் உங்களை மேசன் மாதிரி புல விடுவாங்க. மற்றடாப்பா இப்போ போவோம், ஒரு 3 வீட பார்ப்போம். பார்த்து ஒரு சாம்பிளுக்கு 15 கொடுப்போம். என்ன சரி சரியா? யாரும் கொஞ்சம் ஒளிம்பட்டா கிளம்பு. தேங்க்யூ. வாங்க போவோம். ஜிஎஸ் வர கலாய்வுக்கு வரையலாம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கணும். காசை கீசை தருவாங்க. கட்டாங்க காதுக்கு நோவு. சாரி தம்பி. ஜிஎஸ் வந்துட்டீங்களா? என்ன கூட வீடு உடைஞ்ச மாதிரி? ஜிஎஸ் வீடே இல்லை ஜிஎஸ். இங்கே வீடு உடைஞ்சு வரும் கல்லு தான் கிடக்கு. என்னட்டு இந்த கல்லா? இந்த கல்லு தான் கிடக்கு வீடு உடைஞ்சு. அண்ணே நான் இதெல்லாம் போய் வரேன். இந்த கல்லு 10-15 வருஷமா இந்த இடத்துல கிடக்கு. அது வேற கல்லு தம்பி, அது கருப்பு கலர் கல்லு. வழியா பேர் ஞாபகப்படுத்தி பேர். இது இல்லை அது இல்லை. இது என்ன வீடு உடைஞ்ச கல்லு? அண்ணே நானே வீடியோ சுத்தமாத்துக்காரன், எனக்கு சுத்தாத நான் எடுக்கிறதால போய் வரேன். இந்த கல்லு வந்து காலகாலமாக கிடக்குது.